சிபிஐ விசாரணை நடக்கும், நியாயமா நடக்குமா நடக்கலையான்னு விசாரணை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படி போகுது என்னங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். சில நேரங்கள் இதுல கூட சில அதிமுகவுடைய வழக்கறிஞர்கள் கூட இதுல உள்ள கொண்டு வந்து போட்டாங்க. அதே அதிமுக கட்சி எடப்பாடி பழனிசாமி மேல கேஸ் போட்டப்ப ஹைகோர்ட்ல சிபிஐ விசாரணைன்னு சொன்னப்ப உச்சநீதிமன்றத்தில் போய் அதுக்கு தடையாணை வாங்கினாங்க. இதெல்லாம் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய வரலாறுகள். அதெல்லாம் மறைச்சு இன்னைக்கு என்னமோ அவங்க இந்த வழக்குல தங்களையும் இணைச்சிருக்காங்க. அவங்க ஆட்சி காலத்துல இதுதான் நடந்திருக்கு. அது அவங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. இதுல நான் யாரையும் இது சரி தவறுன்னு சொல்ல, என்ன நடைமுறைகள் டான்ஜெட்கோ போர்டு என்ன நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறதோ அதே நடைமுறைகள். ஏன்னா நீங்க ஒரு செய்தி வெளியிடுறது தொலைக்காட்சியில இருக்கலாம், பத்திரிகையில இருக்கலாம். சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு அப்படிங்கிற ஒரு செய்தி மட்டும்தான் வரும். இதுக்குள்ள என்ன நடந்ததுங்கிறத முழு விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாதான் அந்த அடிப்படையில நீங்கள் செய்திகள் வெளியிடுவதற்கு வசதியா இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு நீங்க அழைச்சி இதற்கான விளக்கங்களை கொடுக்கிறோம். இல்ல முகாந்திரம் இருந்தான் இல்லை சார். ஒரு சுயமான ஒரு விசாரணை வேணும் அப்படிங்கறதுலதான் ஒரு பேரா தான் கடைசி பேரா படிச்சிருக்காங்க. முழு உத்தரவு இன்னும் வரல. நீதிமன்றத்தினுடைய முழு உத்தரவு இன்னும் வரல. அந்த ஆர்டர் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்குள்ள என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க தெரியும். கடைசி பேரா மட்டும் வாசிச்சிருக்காங்க. அதனால அந்த கடைசி பேரா வாசிச்சு நாளைக்கு ஆர்டர் வர 2 நாள் ஆச்சுன்னா இன்னைக்கு நீங்க சிபிஐ விசாரணை மட்டும்தான் அப்படிங்கறது மட்டும்தான் தலைப்பு செய்தியா போடுவீங்க. அதுக்காக தான் இந்த விளக்கங்களை கொடுக்குறோம். முழு ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களை சந்திக்கிறேன். அப்ப அதுல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க என்னங்கிற கருத்து நான் திரும்ப சொல்றேன். சார் இது நெருக்கடின்னு பார்க்கல. அதாவது ஒரு புகார் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட ரொம்ப வசதியா இந்த 4 வருஷத்துல நடந்தது மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து இது தவறு நடந்திருக்குன்னு சொல்லக்கூடியவங்க இல்ல. அவங்க 21க்கு அப்புறம் எடுத்து சொல்றாங்க. ஒரு 7 டெண்டர்ல இந்த மாதிரி நடந்திருக்கு, ஒரே பிரைஸ கோட் பண்ணிருக்காங்க. எப்படி அவங்க கோட் பண்ணாங்க? அதுக்கு முன்னாடி 16, 17 நான் இப்ப எவ்வளவு டெண்டர் சொன்னேன், 18, 19 சொன்னேன். 87ல இருந்து இந்த நடைமுறை இருக்கு. அதெல்லாம் ரொம்ப வசதியா மறைச்சு இந்த 5 வருஷத்தை மட்டும் தவறு நடந்ததை போல அந்த அமைப்பு ஒரு சில கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டதா தான் நான் நினைக்கிறேன். அவங்க ஒரு சுயமா செயல்படல, ஒரு கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு நீதிமன்றத்தில் இது போன்ற ஒரு வழக்கை தாக்கல் செய்து இந்த உத்தரவுகளை பெற்றிருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம்.